பார்க்குறீங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய டிப்பர் இது எல்லாத்துக்குமே லோடு ஏற்றுச்சுன்னா சஸ்பென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டே 16 ஆஃப் டெக்னிக்கல் கண்டென்ட். ஸோ இது பேர் தான் போயி சஸ்பென்ஷன். இதில் இருக்க பீமை வச்சு இந்த ரெண்டு வீலையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ வண்டி வந்துட்டு ஒரு மேடு பள்ளமான ரோட்டில் போகுது, ஹெவி லோடு வச்சிருக்கு அப்படின்னா அந்த லோடை வந்து ஈக்குவலாக ரெண்டு ஆக்சிலுக்குமே நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம் இதில் இருக்க பிவோட் மூலமாக. இது போக வீலை வந்துட்டு கரெக்டாக ரோடோட கிரிப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ட்ராக்ஷன் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க இல்லை ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ள மெட்டீரியல் வந்து மூவ்மெண்ட் ஆகாமல் இது வந்து தடுக்குது இதோட லோவர் லெவல் சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ வர நிறைய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா போல்ஸ்டர் ஆட் பண்ணுறாங்க. அந்த போல்ஸ்டர் ஆட் பண்ணுற மூலமாக இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டியும் வைப்ரேஷனும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ தெரியுதா இவ்வளோ பெரிய ட்ரக்குக்கு ஏன் வந்து போயி கட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.